நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். சமூக வலைத்தளங்களை புரட்டி பார்த்துக்கிறப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். அந்த அறிக்கையை படித்து பார்த்தோன்னே ஒன்றே மட்டும் நமக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த தம்பிகளையும் சரி, அதே மாதிரி பொதுமக்களையும் சரி, எவ்வளோ முட்டாள்தனமாக ஆக்கிக்கிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, ரொம்ப கட்டுப்பாக இருந்துச்சு. ஏன்னா பொதுமக்கள் ஒரு இடத்துல போராட்டங்கள் பண்ணுறாங்க. அந்த பொதுமக்களுக்கு உங்களுடைய எதிரி யார் அப்படின்றத கிளாரிட்டி கொடுக்கணும். உங்களுடைய எதிரி யார், உங்களுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கு எதுன்றதை கிளாரிட்டி கொடுக்கணும். அந்த கிளாரிட்டிலாம் மக்கள் போராடினாங்க அப்படின்னா ஒரு தலைவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா அந்த மக்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். இதான்ப்பா நம்முடைய இலக்கு, இவங்க தான்ப்பா நம்முடைய எதிரி அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையின் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, மதுரையில் திருமங்கலத்தில் போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தவறான டைரக்ஷன் கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்மையான கடுப்பு. ஏன்னா நம்ம மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க, நமக்கு தெரியும் அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா தவறான டைரக்ஷன் கொடுக்குறாரு, தவறான இலக்கை நோக்கி அந்த மக்களை பயணப்பட வைக்கிறாரு. ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்ன, அதில் எவ்வளோ ஓலாக்கள் இருக்குது, எந்தெந்த விஷயத்தை சீமான் அவர்கள் மறைச்சிருக்காரு, அங்கே நடக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய பல்வேறு வகையான ஓலாக்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீகோடிங் பண்ணி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்கோம். ஆனால் நாம் பிறந்த ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்திலையும் நம்ம சீமான் அவர்கள் ஒரு தவறான டைரக்ஷன் கொடுக்காரு அப்படின்னா அதை நம்ம அம்பலப்படுத்தான் ஆகணும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த காணொலி அதான் மக்களே ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பல வருடமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னா அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டில் உள்ளூர் மக்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இது அங்கே நடக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது ரொம்ப காலமாகவே இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதனை கண்டித்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஆர்டி உதயகுமார் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிருக்காரு. அதாவது உள்ளூர் மக்களுக்கு நீங்கள் கட்டணம் வசூல் பண்ணாதீங்க, எங்களால் பணம் தர முடியாது, நாங்கள் இங்கே தானே வாழ்ந்துக்கிருக்கோம், எங்களுக்கு எப்படி நீங்கள் வசூல் பண்ணுவீங்க, தொடர்ச்சியாக நீங்கள் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொதுமக்கள் போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த டோல்கேட் அப்படின்னா என்ன, டோல்கேட் என்பது எதனை சார்ந்தது, எந்த அரசாங்கத்தை சார்ந்தது? டோல்கேட் என்பது மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது. இன்னும் நம்ம ஓப்பனாக சொல்றதாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்தது. அவங்களை நோக்கி தான் நம்ம கேள்விகள் எல்லாமே தூக்கி முன்னாடி வைக்கணும். இதான் யதார்த்தமான உண்மை. அதான் மக்களே, சாலைகளிலே ஒரு 2 வகையான சாலைகள் இருக்குது. தேசிய சாலைகள் சொல்லுவாங்க, அதே மாதிரி மாநில அரசாங்கத்தினுடைய சாலைகள் சொல்லுவாங்க. மாநில அரசாங்கத்தினுடைய சாலைகளில் நமக்கு சுங்கச்சாவடிலாம் கிடையவே கிடையாது, அது நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகள் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் தான் சுங்கச்சாவடிலாம் வைப்பாங்க. ஸோ சுங்கச்சாவடிகள் அமைச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சுங்கச்சாவடி சாலை அமைப்பதற்கான ஏற்பட்ட செலவுகள் எல்லாமே அந்த வண்டி வாகனங்களில் வசூல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவ்வளோ அமௌண்ட் தேறி உடனே அந்த சுங்கச்சாவடியில் எடுத்துருவாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்த சுங்கச்சாவடியை பராமரிப்பதற்காக செலவுகள் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்ச காலம் இந்த சுங்கச்சாவடி இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனுடைய கால அளவுகள் எல்லாமே நீட்டிச்சுக்கிட்டே போனாங்க. ஸோ இதுதான் மத்திய அரசாங்கம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்றாங்க, இந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற கட்டண வசூல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஹைக்கில் நிற்குது. சரிங்களா? ஸோ இதனை மையப்படுத்தி தான் கப்பலூரில் இருக்கிற திருமங்கலத்தை சார்ந்த பொதுமக்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தை மையப்படுத்தி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் பச்சைக்கிளி என்று சொல்லப்படுகின்ற, பாஜக என்று சொல்லப்படுகின்ற, ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளே இல்லை. ஸோ சுங்கச்சாவடி என்பது யாருடைய கண்ட்ரோலில் வரும், சுங்கச்சாவடியுடைய அமௌண்ட் குறைப்பது இல்லாட்டி விலக்கு அளிப்பது, திருமங்கலம் பகுதியை சார்ந்த மக்களுக்கு விலக்கு அளிப்பது என்பது யாருடைய கைகளில் இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்குது. அப்போ மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் என்ன பண்ணணும், நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் என்ன பண்ணணும், டிமாண்ட் ஃபுல்லாமே வைக்கணும், கோரிக்கைகள் ஃபுல்லாமே வைக்கணும். அவருடைய அறிக்கையில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரோஷமான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு அரசாங்கம் இதை உடனடியாக சரி செய்து தர வேண்டும், இல்லாட்டி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும், போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த மக்களுக்கு கரெக்டான இலக்கை சொல்லி கொடுங்கன்றேன். நீங்கள் அறிக்கை விட்டதெல்லாம் சரிதான்,
நீங்கள் அறிக்கை விடலாம் சரிதான், தப்பு கிடையாது. ஆனால் அந்த மக்களுக்கு இலக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் அந்த திருமங்கலம் பகுதியை சார்ந்த மக்கள் யாரை எதிர்த்து போராட வேணும், தேசிய நெடுஞ்சாலைனா என்ன, சுங்கச்சாவடி அமைத்த நபர்கள் யாரு நினைச்சாங்க அப்படின்னா இந்த சுங்கச்சாவடிய கட்டணத்தை வந்து குறைக்க முடியும், இந்த மாதிரி வந்து கரெக்டான டைரக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இலக்கை நோக்கி பயணப்பட வைக்கணும். அந்த பொதுமக்கள் இருக்காங்களே அவங்களை இலக்கை நோக்கி பயணப்பட வைக்கணும். ஆனால் மாறாக நீங்க திசை திருப்பும் விதமாக தமிழக அரசாங்கத்தின் மேல நீங்க பழிய போட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த மக்கள் வந்து தங்களுடைய இலக்கு என்னன்னு தெரியாமே போராட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த தவறு தான் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நெருக்கமான கட்சி. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட விட்டுருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு நெருக்கமான கட்சி. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜ்யசபா எம்பிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு அரசியல்வாதியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளபடியே அந்த திருமங்கலம் பகுதியை சார்ந்த மக்களுக்கு டோல்கேட்ல விலக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கோரிக்கை மனு ரெடி பண்ணுங்க. கோரிக்கை மனு ரெடி பண்ணி ராஜ்யசபா எம்பிகள் எல்லாத்தையுமே சந்திச்சு இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். அதனால நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுங்க, பார்லிமெண்ட்ல பேசுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கோரிக்கை மனு ரெடி பண்ணி நீங்க கொடுங்க. மாறாக நான் வந்து உட்காந்து அறிக்கை மட்டும் விடுவேன் அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? எந்த வகை நியாயம்? அந்த அறிக்கையிலும் கூட நீங்க தவறான செய்தி மட்டும் தான் பதிவு பண்றீங்க. பச்சைகளின்ற வார்த்தையே இல்லையே. நம்ம யார் நோக்கி பயணப்படுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேசிக் விஷயம் கூட நீங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லையே. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? அந்த பொதுமக்களை வச்சு எதுலையும் கூட அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மட்டும் தான் நீங்க வேலை பார்க்குறீங்க. நான் வந்து மதுரை மாவட்டத்தை சார்ந்தேன், எனக்கு தெரியும் அவங்க என்ன பிரச்சனை நடந்து இருக்கு அப்படின்றது தெரியும், யார் போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்றது கூட தெரியும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க. அதனால வந்து ஒரு பீஸ் கமிட்டி போட்டாங்க. பீஸ் கமிட்டி யாருன்னா அந்த ஊர் பொதுமக்கள், அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க தெரியுமா, அந்த சுங்கச்சாவடியை கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க தெரியுமா, அந்த நபருக்கும் அதே மாதிரி அந்த ஊர் பொதுமக்களுக்கும் பீஸ் கமிட்டி போட்டாங்க. யாருடைய தலைமையில் பீஸ் கமிட்டி போட்டாங்க அப்படின்னா, மூர்த்தி இருக்கார் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய தலைமையில் என்ன பண்ணாங்க, பீஸ் கமிட்டி போட்டாங்க. அந்த பீஸ் கமிட்டியில் அந்த சுங்கச்சாவடியை சார்ந்த அந்த கான்ட்ராக்ட்காரர் வந்து வரவே இல்லை. அதனால அவர் வர்ற வரைக்கும் சுங்கச்சாவடியில் வந்து இந்த பொதுமக்களுக்கு கட்டணம் வசூல் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பீஸ் கமிட்டியில் வந்து பேசி முடிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல யாருடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய தலையீடுகள் இருக்குது. அவர் உள்ள வந்து தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணி, தற்காலிகமாக சால்வ் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, அந்த மக்களுக்கு வந்து விலக்கு அளிச்சு விலக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆர்பி உதயகுமார் அவர்கள் போராடியதும் உண்மைதான். அதே மாதிரி நம்ம மூர்த்தி அவர்களும் உள்ள புகுந்து இந்த மக்களுக்கு விலக்கு வாங்கி, தற்காலிக விலக்கு வாங்கி கொடுத்தது உண்மைதான். ஸோ இதில் எங்க வந்துச்சு நாம் தமிழர் கட்சி? ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டம் பண்ணியிருப்பாங்க, நான் மறுக்கல. ஆனால் போராட்டங்கள் பண்ணாங்க ரைட்டு. ஆனால் அந்த பொதுமக்களுக்கு வந்து யார் நம்முடைய பிரதான எதிரி, யாரை நோக்கி நம்ம போராட்டங்கள் பண்ணணும், யார் நம்மளுடைய இலக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அது சொல்லிக் கொடுக்காம நான் அறிக்கை விடுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லும் விதமாகவே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வியை எழுப்பவே மாட்டீங்களா? அதனால தான் உங்களது ஆர்எஸ்எஸ் தொங்கு சதைன்னு சொல்றாங்க, பாஜகவுடைய கைகூலி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் வந்து சொல்றாங்க. அதாவது பொதுமக்களுக்கு எப்பொழுதுமே அரசியல் ஞானங்களை கற்றுத்தரணும். ஆனா இந்த விஷயத்துல சீமான் அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தம்பிகளுக்கு அரசியல் ஞானங்களை கற்றுத்தருவது கிடையவே கிடையாது. தம்பிகளுக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கும் அதே தான். அரசியல் ஞானங்களை கற்றுத்தருவது கிடையவே கிடையாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரே இரவுல எங்கேயுமே போய் ஈழத்தை மீட்டு கொண்டு வர முடியாது. ஈழம் சம்பந்தமான விஷயங்கள்ல பல நாடுகளுடைய சதிகள் வந்து உள்ள இருக்குது, பல நாடுகளுடைய தலையீடுகள் இருக்குது. ஐநா சபை வரைக்கும் இந்த ஈழ பிரச்சனை என்பது, அந்த இயக்கம் என்பது, பிரபாகரனுடைய இயக்கம் என்பது ஒரு தவறான இயக்கம் அப்படின்ற மாதிரி முத்திரைகள் அங்கே இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து விலக்கு அளிக்க மாட்டாங்க, அந்த இயக்கத்திற்கு வந்து விலக்கு அளிக்க மாட்டாங்க. அப்போ இந்த கண்ணோட்டத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கணும், மத்திய அரசாங்கம் ஐநா சபையில் போய் வாக்களிக்கணும். ஆனால் இப்போ சமீபத்தில் ஐநா சபையில் போய் வாக்களிக்காம என்ன பண்ணாங்க, நடுநிலை வச்சாங்க இந்திய அரசாங்கம். அப்போ ஒரே இரவுல போய் நம்ம ஈழத்தெல்லாம் மீட்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ ஆனால் இவர் என்ன பண்ணுறார் சீமான், ஒரே இரவுல போய் ஈழத்தை மீட்டு கொண்டு வந்துடுவேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தற்குறித்தனமான பேச்சுகள். அதான் சொல்கிறேன், அதாவது தன்னுடைய தம்பிகளுக்கும் சரி பொதுமக்களும் சரி அரசியல் ஞானங்களை கற்றுத்தர்றது கிடையாது. நீங்கள் கலை யதார்த்தத்தை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, இலக்கு சொல்லிக் கொடுங்க, நம்மளுடைய டைரக்ஷன் சொல்லிக் கொடுங்க, இந்த வழியில் தான் நம்ம போகணும், டைரக்ஷன் சொல்லிக் கொடுங்க. நீட்டுக்கு எப்படிங்க தடை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா, நீட்டுக்கு நான் கேட்டு போட்டுருவேன் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிப்பதாக இருந்தால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு விலக்கு வந்து அளிக்கணும். ஆனால் விலக்கு அளிக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசின் சார்பாக ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. அந்த முயற்சி நீங்கள் வந்து ஆதரிக்க வேணாம். அட்லீஸ்ட் அந்த முயற்சியின் மூலமாக யார் கோரிக்கை வச்சாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கோரிக்கை வச்சாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கியாவது நீங்கள் கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைக்கணும்.
யார் நம்ம சீமான் அவர்கள் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கணும், போராட்டங்கள் பண்ணணும், போராட்டங்களில் சொல்லணும், இங்கே வாங்க எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தீர்மானம் அனுப்பலாம் தெரியுமா, அந்த தீர்மானத்தை நீங்கள் தக்க வச்சிருக்கிறீங்க, உடனே விலை கொடுங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கணும். ஆனால் அந்த மாதிரி கேட்குறாரா? கேட்குறது கிடையாது. சொன்னால் அதுதான் சொல்கிறேன், அது இலக்கை கரெக்டாக சொல்லிக் கொடுங்க, டைரக்ஷன் சொல்லிக் கொடுங்க. ஆனால் நீங்கள் இந்த மக்களுக்கு அரசியல் ஞானமே கற்றுத்தரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறீங்க. ஏன்னா அரசியல் ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்றைக்கோ சீமான் அவர்கள்லாம் காரி திருப்பி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதே யதார்த்தமாக உண்மை. ஸோ மதுரை மாவட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மதுரை மாவட்டத்தை வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேம் ஆடி இருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை டீகோடிங் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த காணொலி. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வைக்கணும். அதற்கு அந்த மக்களுக்கு அரசியல் ஞானங்களை புகுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்து புரட்சி வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.